பெஞ்சல் புயலின் எதிரொலி காரணமாக சென்னையில் அதி கனமழை தொடரும் நிலையில் OMR சாலை சோழிங்கநல்லூரில் வாகன போக்குவரத்து குறைந்துள்ளது. சோழிங்கநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் மழை பெய்து வரும் நிலையில் அத்தியாவசிய தேவையை தவிர மற்றவைகளுக்கு வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அரசு அறிவுறுத்தியிருந்தது. அறிவுறுத்தலை ஏற்று பொதுமக்கள் பயணங்களை தவிர்த்ததால் வாகன போக்குவரத்து தற்போது குறைந்து காணப்படுகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயலின் எதிரொலி காரணமாக சென்னையில் கனமழை பெய்து வரும் நிலையில் OMR சாலை சோழிங்கநல்லூரில் வாகன போக்குவரத்து குறைந்து காணப்படுகிறது. சோழிங்கநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் மழை பெய்து வரும் நிலையில் அத்தியாவசிய தேவையை தவிர மற்றவைகளுக்கு வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அரசு அறிவுறுத்தியிருந்தது. அறிவுறுத்தலின்படி பொதுமக்கள் யாரும் வெளியே வர இயலாமல் இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், தற்போது கள்ள நிலவரத்தை பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக வணக்கம் கற்பகம். சென்னை சோழிங்கநல்லூரில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் வழக்கத்திற்கு மாறாக OMR சாலையில் வாகனங்கள் குறைந்து செல்கின்றன. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று மாலை புயலாக வலுப்பெற்று இன்று பிற்பகல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களுக்கு அதிக கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னையில் OMR சாலை சோழிங்கநல்லூர் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று இரவு முதலே சோழிங்கநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது தொடர்ச்சியாக தற்போது வரை பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த புயல் கடலோர பகுதியில் கரையை கடக்கும் என்பதால் OMR சாலை என்றாலே வாகனங்கள் போக்குவரத்து அதிகமாக நிறைந்த சாலையாகும். குறிப்பாக பாண்டிச்சேரிக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையாகவும் இந்த OMR சாலை உள்ளது. இந்நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக அத்தியாவசிய பொருட்களை தவிர மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் பொதுமக்களுக்கு சில மழையின் முன்னெச்சரிக்கைகள் குறித்து அறிவுரைகளும் வழங்கப்பட்டுள்ளது. பெரும்பாலானோர் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்த்துள்ளதால் OMR சாலையில் குறைந்த வாகனங்களே சென்று வருகின்றன. குறிப்பாக இந்த சாலை வெறிச்சோடி காணப்படுவதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. கற்பகம், தற்போதைய நிலவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.